நிறைய பேர் தினம் தினம் தியானம் பழகுறாங்க. அப்போ என்கிட்ட என்ன கேட்குறாங்க அப்படின்னாக்கா, நாங்கள் தியானம் செய்கிறோம், அப்போ ஏன் எங்களுக்கு நல்லது நடக்கலை அப்படின்ட்டு. தியானம் உங்களுக்கு மனதை அமைதிப்படுத்தும். அது ஒரே நாளில் நடக்காது. சிலருக்கு எங்கேயோ 100ல் ஒருத்தருன்றதை விட ஒரு 1000ல் ஒருத்தருக்கு தான் ஒரு நாளோ 2 நாளோ கிடைக்கும். ஆனால் நம்ம அத்தனை ஒரு கோடான கோடி வருடங்களாம் இந்த இறைவனை நினைத்து 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 தவம் இருந்து இன்னைக்கு இந்த பிறவிலையுமே நம்ம அதை தவமாக இருக்கிறோம். சரி, இதனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனம் ரொம்ப அமைதியாக இருக்கும். அந்த ஒரு அரை மணி நேரம் நீங்கள் கண்களை மூடி எண்ணம் இல்லாமல் தான் என்ற அந்த உணர்வு இருக்கு இல்லையா, நான் இருக்கிறேன் என்ற உணர்வோடு நீங்கள் அமைதியாக இருக்கும் பொழுது அரை மணி நேரம் மனம் ரொம்ப அமைதியாக இருக்கும். சரி, தியானத்தை விட்டு வெளியில் வந்துட்டோம். இப்போ என்ன பண்ணணும்? எங்கே தான் நம்ம விழிப்புணர்வாக சமுதாயத்தை நோக்க வேண்டியிருக்கு. நம்ம நினைப்போம் நம்ம தான் அமைதியாக இருந்தோமே, அப்போ நமக்கு நல்லது நடக்கணும் அப்படின்ட்டு. அப்படி இல்லைங்க. நீங்கள் அமைதியாக இருந்து மனதை தூய்மைப்படுத்திட்டோம். ஆனால் சமுதாயத்தோடு நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்றத கற்றுக்கணும். அதனால தான் உங்களுக்கு பாருங்கள், பதஞ்சலி முனிவர் அவர்கள் அட்டாங்க யோகத்தில் முதல் நிலையிலேயே சமுதாய ஒழுக்கம் தான் வச்சுருக்காங்க. நம்ம இந்த சமுதாயத்தோட எப்படி இணக்கமாக இருக்கணும், எப்படி ஒழுக்கமாக இருக்கணும் அப்படின்ட்டு. அடுத்த நிலை தனி மனித ஒழுக்கம், ஒவ்வொரு மனிதரும் எப்படி இருக்கணும் அப்படின்ட்டு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இதை ரெண்டையுமே கவனிக்கிறதே இல்லை யாருமே. இந்த சமுதாய ஒழுக்கத்தையும் தனி மனித ஒழுக்கத்தையும் கவனிக்காமல் என்ன பண்ணிடுறோம், நம்ம தான் தியானம் பண்ணிட்டோம், ஸோ அப்போ நமக்கு நல்லது நடக்கணும்னு நினைக்கிறோம். அது எப்படிங்க நடக்கும்? தியானம் நீங்கள் பண்ணுறது மனதை அமைதிப்படுத்துகிற ஒரு செயல், அது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், ஒழுக்கத்தை கடைபிடிக்கிறீங்களா? இந்த ஒழுக்கம் இருந்தால் தானே சமுதாயத்தோடு நம்ம இணக்கமாக இருக்க முடியும். இல்லை, சமுதாயத்திலேருந்து என்ன நமக்கு வருதோ அது அங்கே நம்ம என்ன பாடத்தை கற்றுக்குறோம். ஒரு முறை ஒரு நபர்கிட்ட ஒரு அனுபவம் நமக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னாக்கா, அது இன்பமாக இருந்தால் ஏற்றுக்கோங்க, அது சந்தோஷமாக இருந்தால் ஏற்றுக்கோங்க. ஆனால் அந்த நபரிடமிருந்து நமக்கு அனுபவம் தவறாக கிடைக்குதுன்னா அடுத்த முறை அதை நம்ம செய்யக்கூடாது. இந்த விழிப்புணர்வு நமக்கு வரணும். என்னதான் நீங்கள் அமைதியாக மனதை அமைதிப்படுத்திட்டாலும் அடுத்தது சமுதாயத்தை உற்று நோக்க ஆரம்பிங்க. ஒவ்வொரு மனிதரும் எப்படி நடந்துக்கிறாங்க, யாரையும் நம்மளால மாற்ற முடியாது, யாரையும் மாற்ற வேண்டிய அவசியமும் நமக்கு இல்லை. நம்ம பார்க்குறோம், அந்த நபர்கிட்ட இருந்து நம்ம எதை கற்றுக்கிட்டு அவங்கள எந்த இடத்துல வைக்கணுமோ அந்த இடத்துல வைங்க. ஒரு முறை உங்களுக்கு அவங்க துன்பம் தர செயலை செய்தால் அடுத்த முறை அவங்க கிட்ட போகாதீங்க. அவங்களுக்கான மதிப்பு அவ்வளவுதான் நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் அடுத்த வேலையை பார்க்கணும். நம்ம என்ன பண்ணிடுறோம், நம்ம தான் மெடிடேஷன் பண்ணுறோம், தியானம் பண்ணுறோம், நம்ம ரொம்ப நல்லவங்கன்னு சொல்லி எல்லாருக்குமே சரி சமமாக மரியாதை கொடுக்கும் பொழுது, மரியாதைனா என்னன்னு தெரியாத சில நபர் நம்மளை மதிக்கவே மாட்டாங்க. அப்போ உங்கள் மனம் கஷ்டப்படும். நீங்கள் என்ன பண்ணணும், அரை மணி நேரம் தியானம் பண்ணி அமைதியாக வச்சுட்டு இருந்த மனதை ஒரு நபர்கிட்ட போய் அதை நீங்கள் கஷ்டத்தை உண்டாக்கும் பொழுது இந்த இடத்துல நீங்கள் விழிப்புணர்வாக இருக்கணும். அடுத்த முறை அந்த நபர்கிட்ட நீங்கள் எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நடந்துக்கணும். ரொம்ப விழிப்பு நிலையில் நடந்துக்கணும். இதை எதையும் எதிர்பார்க்காதீங்க. ஒருத்தட்ட ஒன்று எதிர்பார்த்து அது கிடைக்கல அப்படின்னா உங்கள் மனம் சஞ்சலப்படுது அந்த இடத்துல. அந்த விடயத்தை அடுத்த முறை செய்யாதீங்க. ஒரு முறை தான் வாய்ப்பு தரணும். அந்த ஒரு முறைக்கு அடுத்த முறை பண்ணும் பொழுது அதை நீங்கள் அனுமானமாக மாற்றணும். எப்போவுமே சமுதாயத்திலேருந்து அனுபவங்களை எடுத்துக்கிட்டு அனுமானமாக மாற்றி அடுத்த முறை இது தேவையா இது தேவையில்லையா, வேணுமா இது வேண்டாமா அப்படின்னு முடிவெடுக்கிற திறன் நம்மக்கிட்ட இருக்கணும். அந்த முடிவெடுக்கும் தன்மையை வளர்த்து கொடுக்கறது தான் இந்த அரை மணி நேர தியானம். இப்போ எல்லாம் என்ன பண்ணுறாங்க, நான் தியானம் பண்ணிட்டேன், நான் நல்லா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த முடிவெடுக்கும் திறனில் தவறு பண்ணும் பொழுது திரும்பி இந்த சமுதாயத்துக்கிட்ட சின்ன பின்னமாகிறோம். அதனால் என்ன பண்ணணும்னா, ஒவ்வொரு நபரையும் சந்திக்கும் பொழுது அவர்களிடம் இருந்த நல்லதை கற்றுக்கோங்க. அவர்கள் உங்களுக்கு என்ன பாடத்தை சொல்லித்தராங்களோ அதை அடுத்த முறை அவங்கக்கிட்ட போகாதீங்க. நல்லதாக இருந்தால் போங்க, தவறாக இருந்தால் நீங்கள் அவங்கள விட்டுட்டு விலகிறது தான் நல்லது. அப்போது என்ன தான் நீங்கள் தியானம் பண்ணாலும் சமுதாயத்தை எப்படி எதிர்கொள்ளணும் அப்படின்ற ஒரு திறனை நீங்கள் வளர்த்துக்கணும். அப்படி வளர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம நல்லா இருக்கலாம். அதுதான் விழிப்பு நிலை.
ஒரு செயல் செய்யறதுக்கு முன்னாடி அதனுடைய விளைவு என்னன்னு அறிந்து நம்ம செயல் செய்யறோம் அப்படின்னா விழிப்பு நிலைக்கு வந்துட்டோம்னு அர்த்தம். அப்ப அந்த விழிப்பு நிலையில சமுதாயம் வரும். நான் இருக்கிற வரைக்கும் தான் நான், என்னை அடுத்த நபர் எல்லாமே சமுதாயத்துல வருவாங்க. அப்போ அவர்களோடு நான் எப்படி இணக்கமாக இருக்கின்றேன், இல்ல அவர்களிடமிருந்து நான் என்னை எப்படி பாதுகாத்து கொள்ள வேண்டும், இல்ல அவர்கள் எனக்கு என்ன பாடத்தை சொல்லித்தராங்க, நல்லதை கொடுத்தா நான் அவங்களோட இணக்கமா போகலாம், அவங்க எனக்கு தேவையில்லாத கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த நபர்களை விட்டு ஒதுங்கிக்கணும். இதுதான் தரம். அதாவது நீங்க நினைக்கிறீங்க தவம் செஞ்சிட்டோம், மெடிடேஷன் பண்றோம், ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கலாம் அப்படின்ட்டு. என்னதான் பண்ணாலும் மனம் அமைதி அடையும், அது நிதர்சனமான உண்மை. ஆனா அமைதி அடைந்த அந்த மனதை 1/2 மணி நேரம் நீங்க அமைதி அடைய வச்சீங்க இல்லையா, அது வாழ்க்கை ஃபுல்லா எடுத்துட்டு வரணும் அப்படின்னா சமுதாயத்துல நீங்க விழிப்போடு செயல்படணும்.